அனைவருக்கும் வணக்கம். டாக்டர்.A.Ravi சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம 18/3/2024 நோவோகேம் பயோசைன்சஸில் டாஃபினில் நடந்த மாநாட்டுக்கு நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க. அதில் ரவிக்குமார் சார் ப்ரெசன்டேஷன் கொடுக்குறாங்க. நோய் மேலாண்மை, இறால் மேல் நோய் மேலாண்மை குறித்து ப்ரெசன்டேஷன் இப்போ கொடுக்குறாங்க. இந்த ப்ரெசன்டேஷன் 4 பார்ட்டாக பிரிச்சிருக்கோம். இப்போ பார்ட் 1 ப்ரெசன்டேஷனை நீங்கள் பாருங்கள். So, good evening everyone. Before going to the presentation, I would like to explain you a few things. So, where do we stand? So, regularly I am meeting farmers. Everyone is under doubt whether to go for stocking or not. If we go for stocking, whether we get crop or not. Even if we get a good crop, whether we are going to get right price for the product or not is a question mark wherever we go. So, recently, one higher official from Ecuador has visited India, Dr.A.Ravi, his close friend of Dr. Bala. What she was mentioning is, in our country, in Ecuador, we have only one problem, that is marketing problem. But in India, you have two problems. One is production problem, and you have marketing problem. You have two problems, so that you are losing edge. He has clearly mentioned that you are losing edge. And I spoke to a few processing plants recently. Some of them are close friends of mine. What they were telling is, right from the beginning of the year, we were running under loss. So, during peak production time, definitely we are going to crash the prices. Clearly, they have indicated they are going to crash the prices. And coming to domestic market, wherever we go, people talk about domestic market. 140 crore people, even if every person consumes half kg of shrimp, so our production is not sufficient to support the domestic market. But recently there was a session in Aqua India, half-day session on domestic marketing. Several companies has attended that particular meeting, and I personally spoke to that companies. How much shrimp you are able to sell per month? Most of them are selling hardly 1 ton per month. So per annum 12 tons. Like the 20-25 companies has emerged in India. So they are not even able to support one farmer like Bala. So right now we have to depend on export market only. Domestic market may develop. Scope is there, hope is there, but it takes longer period. Finished. புரியும் நினைக்கிற எல்லாருக்கும் ரொம்ப டைம் எடுத்து பிரீஃபா சில பாயிண்ட் மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். சார் சொன்னது நீ பண்ற ஃபார்மர்ஸ்க்கு பிரச்சனை என்னன்னா ரேட் இல்லாததுதான். அதுல முக்கியமான என்ன சொல்றாங்கன்னா, ஈக்குவடால இருந்து ஒரு சயின்டிஸ்ட் வந்து சொல்றாங்க, ஈக்குவடா தான் நமக்கு மிகப்பெரிய எதிரின்னு சொல்லலாம். கஷ்டம் ஏன்னா 60 லட்சம் டன் உலகம் பூரா 60 லட்சம் டன் உற்பத்தி பண்றதுல ஈக்குவடா தான் அந்த 12 லட்சத்துல இருந்து 15 லட்சம் டன் சொல்றாங்க. இந்தியா ஒரு 9 லட்சம் டன் தான் பண்ணிட்டு. ஈக்குவடாக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? ரேட்டுங்கிறது எல்லாருக்கும் காமன் தான், எல்லாருக்கும் ஒன்று போல ரேட் குறைஞ்சா இருக்கு. பட் ஈக்குவடால ப்ராப்ளம் விற்கிறது தான் உங்களுக்கு ப்ராப்ளம். விற்கிறது ஆர்டர் எடுக்கிறது தான் ப்ராப்ளம். இந்தியாவில் என்ன உற்பத்தி பண்றதே நமக்கு நிறைய பிரச்சனை. ஒரு டிசீஸ், காஸ்ட் கூட, பவர் ரேட் கூட, ரேட் கூட, லேபர் காஸ்ட் கூட, அப்படிங்கிற மாதிரி நமக்கு இருக்கிற பிரச்சனை மார்க்கெட்டிங்கை தாண்டி முதல்ல ப்ரொடக்ஷன் ப்ராப்ளம். அதுதான். அதனால என்ன ஆகுது, ரேஸ்ல ஈக்குவடா முன்னால போகுது, நம்ம பின்னால் இருக்கிற மாதிரி ஆயிருக்குன்றாரு. அதே மாதிரி ப்ராசஸிங் பிளான்ட் சார் சொல்றது என்ன, நிதர்சனமான உண்மையை பேசணும். முதல்ல சொன்ன மாதிரி சில விஷயங்களை அவாய்ட் பண்ணக்கூடாது. சார் சொன்னது நிறைய நம்ம சொல்லுவோம், ப்ராசஸர்லாம் சேர்ந்துக்கிட்டு ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு இது எல்லாருக்குமே நமக்கு இருக்கும், உங்களுக்கு இருக்கும், எனக்குமே இருக்கும். எல்லாரும் சேர்ந்து சிண்டிகேட் மாதிரி பண்ணிட்டு ஏமாத்துறாங்க அப்படின்னு தோணும். சார் சொல்கிற பாயிண்ட் நிறைய நிறைய எக்ஸ்போர்ட்டர்ஸோட டச்சில் இருப்பார். அவர் சொல்கிறது ப்ராசஸிங் பிளான் நிறைய லாஸ்ட்டில் இருக்காங்க. அது ஒரு உண்மை, அதை நம்ம தெரிஞ்சுக்கணுன்றாரு. ப்ளஸ் டொமஸ்டிக் மார்க்கெட் எல்லாம் ரால நம்ம என்ன முக்கியமான பாயிண்ட் என்ன, சைனாவில் உற்பத்தி பண்ணுறதை சாப்பிட்றோம், நம்மள தான் சாப்பிடலன்னு சொல்கிறோம். டொமஸ்டிக் மார்க்கெட் இம்ப்ரூவ் ஆகுதுன்னு சொல்கிறோம், நிறைய இடத்துல கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம். பட் நிறைய பேர் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்களோட எவ்வளோ விற்கிறாங்கன்னு கேட்டால் மாதத்துக்கு 1 டன் விற்கிறாங்க. ஸோ அந்த பெரிய லெவலில் அந்த கொண்டு போக முடியல. எல்லாரும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் நம்ம எதிர்பார்த்த அளவு டொமஸ்டிக் மார்க்கெட்டுங்கிறது ஸ்லோவாக தான் கொண்டு போயிட்டு இருக்கோம். இதெல்லாம் தான் நம்மளுக்குள்ள பிரச்சனைகள்னு சார் சொல்கிறேன். ப்ரைஸ் கிராஷ் அதே மாதிரி இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இருக்கும், ஒரு ரேட் இருக்கும் 240 250 இருக்கும், 100 கவுண்ட் 350 இருக்கும் 50 கவுண்ட். அது என்னென்னா எல்லாரும் சொல்லுவாங்க, சார் அப்படி அப்போ அந்த ரேட்டை வச்சா தானே எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அதனால வச்சுருப்பாங்க அப்படிம்போம். ஏன்னா
ஹார்வெஸ்ட்டுமே அந்த டயத்தில் தான் வரும், மே ஜூனில் தான் வரும். நிறைய வேர்ல்டு வைடு ஏஷியன் கண்ட்ரிஸ் எல்லாமே ஹார்வெஸ்ட் இந்த மே ஜூனில் தான் வரும். அப்போ என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக நிறைய ஹார்வெஸ்ட் வரும்போது கிராஷ் ஆகிடும். பிப்ரவரியில் எத்தனை பேர் பிடிக்கிறோம்? பிப்ரவரி மார்ச்சில் பிடிக்கிறது 10% கூட இருக்காது. நவம்பர் டிசம்பரில் எவ்வளோ பேர் பிடிப்போம்? 100ல் 10 ஃபார்மர் தான் பிடிப்போம். எல்லாரும் பிடிக்கிறது எப்போ? மே ஜூன் ஜூலை. அப்போ என்னென்னா வாங்குறதுக்கு ஆள் இல்லை, இல்லைன்னா 150 ரூபாய் 100 கவுண்ட், 50 கவுண்ட் எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை, இல்லைன்னா 230 ரூபா. ஸோ இதுதான் நம்மளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. So today I have visited some farms in local farms, and I met few consultants. So through them I got some of the points. The major problems here in this area are white spot virus, and few farmers are going for tiger shrimp farming, high alkalinity. Some of the farmers are using bore water, so there is a possibility of mineral imbalance. White feces is there, running mortality is there. And there is one discussion on ppm, so there is a little bit confusion. I am going to give clarity on that. And compensatory growth, so after shifting from nursery, what you have to do to get compensatory growth, I'll give clarity on that. And there is a discussion on vibrio count. One of the consultant asked me, so what is the optimum level for vibrio? People say that 100 colonies, yellow colonies should be below 1,000, and green colonies should be below 100. So is it correct? So before going to the presentation, I'd like to give some clarity on tiger farming first. சார் இந்த மீட்டிங் ஆரம்பிக்கிறவங்க எல்லா மீட்டிங்லையும் கேட்பாரு, என்ன இந்த ஏரியாவில் எதை பற்றி பேசுனா அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குன்னு கேட்பாரு. சில மீட்டிங்லாம் நீங்களே சொல்லுங்கள். இப்போ பட்டுக்கோட்டையெல்லாம் கன்சல்டன்ட் டெக்னீஷியன்ஸ் வருவாங்க, 20 30. நீங்கள் என்ன பிரச்சனை சொல்கிறீங்களோ அதுலேருந்து அவர், ஏன்னா அவர்கிட்ட எல்லாமே இருக்குது, ஒரு என்சைக்ளோபீடியாங்கிறதுனால அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த பிரச்சனையை பற்றி அவரால் எடுத்து பேச முடியும். இன்றைக்கி 2-3 ஃபார்ம்ஸுக்கு போனதை வச்சுட்டு, சில பேர்கிட்ட பேசுனதை வச்சுட்டு அவர் டெவலப் பண்ணியிருக்கு தான் இது. ஸோ இது உங்கள் ஏரியா ஸ்பெசிஃபிக் இஷ்யூ. சும்மா வந்தோம் ஏதோ ஒரு ப்ரெசன்டேஷனை போட்டோம், நீங்கள் உங்களுக்கு விருப்பமோ இல்லையோ ஏதோ ஒன்று பேசிட்டு போனோங்கிறது இல்லாமல் நம்ம ஏரியா நாகப்பட்டினம் வேதாரண்யம் இந்த பெல்ட்டில் என்ன பிரச்சனை நம்ம இறால் சாகுபடியில் இருக்கோ அதை பாயிண்ட்டாக எடுத்து போட்டிருக்காரு. ப்ரீஃபாக ஒவ்வொரு பாயிண்ட்டையும் சொல்லுவார். என்னோட ரெக்வஸ்ட், கொஞ்சம் செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிங்க, இல்லை சைலண்டில் போட்டுங்க, பக்கத்தில் பேசாமல் இருந்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். As far as tiger farming is concerned, my recommendation is that if your area is biosecure, if there is no white spot virus, you can opt for monodal farming, because you get profit when you reach 20 count only. If you harvest before that, you are going to lose money. சார் சொல்கிறது பிடி பிளாக் டைகருங்கிறது சில பேர் போகிறாங்க, வனமேல எங்களுக்கு சரியான கிராப் வரலைங்கிறவங்க பிளாக் டைகருக்கு போகிறது நல்லது தான். பட் என்னென்னா பயோசெக்யூரிட்டி இருக்கணும். ஏன்னா டைகருக்கு ரேட்டு நீங்கள் 100 கவுண்ட்டுக்கெலாம் எடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. எக்ஸ்போர்ட் மார்க்கெட் அதில் இல்லை. வனமே கம்பேர் பண்ணும்போது டைகருக்கு 50 கவுண்ட்டோ 50 கவுண்ட்டு கூட 100 கவுண்ட்டோ 50 கவுண்ட்டோ ஈவன் 30 கவுண்ட்டு கூட ரேட்டு கிடையாது, எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஸோ 20 கவுண்ட்டுக்கு நம்ம போகணும். டைகர் பண்ணால் 20 கவுண்ட்டுக்கு போனால் குறைஞ்சது 5 மாதம் 6 மாதம் நம்ம பண்ண போகிற ஃபார்மில் பக்கத்தில் யாருக்கும் ஒயிட் ஸ்பாட் வராமல் இருக்கணும், டிஸ்டர்ப் பண்ணாமல் இருப்பாங்கங்கிற பட்சத்தில் நீங்கள் போங்க. அதுதான் சொல்கிறார். இல்லைன்னா நம்ம போட்டு, ஏன்னா லோ டென்சிட்டி பண்ணணும், டைகரோட சீடோட ரேட்டு கூட பண்ணக்கூடாதுன்னு இல்லை. இன்றைக்கும் ஆந்திராவில் நிறைய பேர் டைகர் கல்ச்சர் பண்ணி சில ஏரியா மொத்தமாக டைகர் போயிருக்காங்க, போயிட்டு நல்லா எடுக்கிறாங்க. எக்ஸ்போர்ட்டர்கிட்ட பேசிக்கிறாங்க, முதல்லையே யார் எடுக்கிறாங்களோ அவங்கள்ட்டலாம் பேசிக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணணும். நீங்கள் எக்ஸ்போர்ட்டர்கிட்ட பேசிக்கலாம், சார் டைகர் எடுப்பீங்களா, 20 கவுண்ட் வந்து என்ன எடுக்கிறீங்களா, பேசிக்கிட்டு பண்ணணும். அதுக்கு முன்னால் உங்கள் ஏரியாவை பார்த்து, ஏரியாவில் நம்ம இருக்கிற ஃபார்ம் பக்கத்தில் கொஞ்சம் ஓரளவு ஐசோலேட்டடாக இருக்குது, தொல்லை இல்லை, நம்ம ஒயிட் ஸ்பாட் பக்கத்தில் வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, கொஞ்சம் பயோசெக்யூரிட்டிலாம் நல்லா இருக்குது, நான் வெளியில் தண்ணியை டிபெண்ட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் பிளாக் டைகர் போங்க. இல்லைன்னா கொஞ்சம் யோசிச்சு தான் பண்ணணும். So there is one more discussion on alkalinity, high alkalinity. So what we do is, if there is a high alkalinity in pond water, you are going to get molting problems after 2 months. Till 2 months, there won't be any problem. But if it is a nursery, you are going to get problems from day 1 onwards. So I'll show you a picture. So look at this. This we call it as partial molting and deformities. You can have a look at this.
This is immediately after stocking, very next day mortality is there. So how do we address that? Normally what we do is we boil water. So we boil water. If there is too much of precipitate, we avoid that particular bore. Suppose if you don't have a suitable bore, what we do is we pump in one pond, aerate it so that it will settle down. You can see the white precipitate in the entire pond. It is calcium carbonate. Carbonate from the alkalinity and calcium from the hardness will become calcium carbonate and it will settle down. ஸோ சார் சொன்னது இந்த ஏரியாவில் சில ஃபார்ம்ஸுக்கு போனப்போ எல்லாரும் சொன்னது, சில கன்சல்டன்ட்டு சொன்னது, அல்கலினிட்டி ப்ராப்ளம் இருக்குது, போர் வாட்டர்லேயோ இல்லை பாண்ட்லேயோ அல்கலினிட்டி அதிகமாக இருக்குது, அதனால மோல்ட்டிங் ப்ராப்ளமோ இல்லை எங்களுக்கு கல்ச்சர்லேயே ப்ராப்ளம் வந்துடுதுங்கிற மாதிரி சொன்னாங்க. சார் சொல்கிறது நீங்கள் அல்கலினிட்டியை ஒரு ஏதோ ஒரு கெமிக்கல் அடிச்செல்லாம் குறைக்க வைக்கிறதெல்லாம் கஷ்டம். அல்கலினிட்டி அதிகமாக இருந்ததுனாலே சார் சொன்ன மாதிரி மோல்ட்டிங் ப்ராப்ளமோ இல்லை கிராப்பை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதோ இல்லை க்ரோத் ப்ராப்ளமோ வரும். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, சப்போஸ் நிறைய பேருக்கு ப்ராப்ளம் அல்கலினிட்டி எங்கே வரும்னா, உங்களோட போர் வாட்டரில் அல்கலினிட்டி அதிகமாக இருக்கும். 300 ppm 400 ppmனு இருக்கும். ஸோ நீங்கள் அதை நேரடியாக பம்ப் பண்ணாமல் ரிசர்வேயரில் பம்ப் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னால் முதல்ல நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? சப்போஸ் உங்கள்கிட்ட ஒரு 3-4 போர் இருக்குது, நம்மகிட்ட 3-4 போர் இருக்குது. சார் சொல்கிறது ஒரு க்ரோவுட்டுக்கு கொண்டு போனால் கூட அல்கலினிட்டினால் வர்ற பிரச்சனை 2 மாதத்துக்கு அப்புறம் தான் வரும். நர்சரியில் இமீடியட்டாக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம எந்த போரை யூஸ் பண்ணுறதுங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது? உங்கள்கிட்ட 3 போர் 4 போர் இருக்குது, அதை தண்ணியை கொஞ்சமாக எடுத்துகிட்டு கொதிக்க வைங்கன்றது. கொதிக்க வச்சா எதில் நிறைய படிமம் இருக்கும், அந்த வெள்ளையாக காரப்படிவு இருக்கும், எதில் நிறைய படிமம் இருக்கோ அந்த போரை அவாய்ட் பண்ணிடுங்க. சப்போஸ் 4 போர்வெல் இருக்குது, நீங்கள் 4 இதுலேயும் தண்ணி எடுத்து தனித்தனியாக கொதிக்க வைக்கிறீங்க. எதில் கம்மியாக படிதோ அதில் அல்கலினிட்டி இம்பேக்ட் கம்மின்னு அர்த்தம். அந்த வாட்டரை நீங்கள் உங்களோட நர்சரிக்கு யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ பாண்டுக்கு யூஸ் பண்ணும்போது க்ரோவுட் நம்ம கல்ச்சர் பாண்டுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம்? இந்த மாதிரி நம்ம கொதிக்க வைக்கலாம் முடியாது. தண்ணி என்ன பண்ணலாம்னா, பாண்டில் ரிசர்வேயரில் பம்ப் பண்ணிவிட்டு நல்லா ஏரேட் பண்ணும். ஏரேட் ஒன்லி ஏரேட் பண்ணும். அண்ட் பபுள் ஏரேட்டர் இஸ் பெட்டர். பபுள் ஏரேட்டர் இஸ் பெட்டர். பாலா சார் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை கூட நீங்கள் சொன்னார். சார் சொன்னார், கரெக்டாக பாலா சார்னு சொன்னார். நான் என் ஃபார்மில் பண்ணேன், பேடில் வீலை விட பபுள் ஏரேட்டர் போடும்போது இந்த அல்கலினிட்டி அந்த கீழே படியுமா வரும். சார் என்ன சொல்கிறாருன்னா, கால்சியம் கார்பனேட், கால்சியம்ங்கிறது ஹார்ட்னஸ்லேருந்தும் கார்பனேட்டுங்கிற இந்த அல்கலினிட்டிலேருந்து வந்து சேர்ந்து கால்சியம் கார்பனேட்டாக பாண்டோட தரையில் அப்படியே படிஞ்சிடும். ஸோ நீங்கள் மேலேருந்து பம்ப் பண்ணிக்கலாம் அந்த வாட்டரை. ஸோ அல்கலினிட்டி கொஞ்சம் அந்த இம்பேக்ட் கம்மியாக இருக்கும். இது ஒரு சாதாரண ஒரு இதுதான். கண்டிப்பாக அதுக்கு ரிசர்வேயரை நீங்கள் நம்ம வச்சுருக்கணும். வச்சுருந்தா நீங்கள் வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம், இதுக்கு கெமிக்கல்லாம் அடிக்க வேண்டாம். ஜஸ்ட் ஏரேட் பண்ணுங்கள், முடிஞ்சால் பபுள் ஏரேட் பண்ணி செடிமெண்ட்டாக விட்டு மேலேருந்து பம்ப் பண்ணிக்கங்கன்றது. இது ப்ரூவன், நிறைய இடத்துல ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு நமக்கு இங்கே இருக்கிற ஒரு சான்று பாலா சார் சொன்னார், நானும் பண்ணேன், எனக்கு தெரிஞ்சுதுன்னு சொன்னார். So another important factor is mineral imbalance. So how do you address mineral imbalance? Suppose if you are using bore water, there may be mineral imbalance. Sometimes calcium will be high, sometimes calcium will be less. In the same manner, potassium and magnesium. So how to address this? How much you have to add? So you can get information on how much mineral should be there. But we have developed a calculator. I request any one of you to tell me the pond water report, especially calcium, magnesium and potassium. யார்கிட்டயாவது இப்போ நம்ம மினரல் அடிக்கிறோம்ல, நம்ம பாண்டில் எவ்வளோன்னு தெரிஞ்சு, சில பேர் கண்ணை மூடிட்டு மினரல் அடிச்சுட்டே இருப்போம், கால்சியம் குளோரைடு அடிப்போம், கால்சியம் எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. இன்னமும் நிறைய பேர் கேட்பாங்க, சார் கால்சியம் எவ்வளோ இருக்கணும்னு கேட்குறவங்க. What is your pond salinity first? தப்பு கிடையாது, யாராவது ரிப்போர்ட் இருந்ததுன்னா கொடுங்கன்ற உங்களோட. So pond salinity is 7, and how much is calcium? Calcium is 168. 168, and magnesium? 330. 320. 330. And potassium? Potassium is 26. ஸோ பாலா சார் சொன்ன பாண்டில் சலினிட்டி 7, கால்சியம் 168, மெக்னீஷியம் 330, பொட்டாசியம் 26. இந்த மினரல் கால்குலேட்டர், இது லாஸ்ட் டைம் கூட சார் போட்ட மாதிரி ஞாபகம். இந்த மினரல் கால்குலேட்டரில் உங்களோட கால்சியம், மெக்னீஷியம், பொட்டாசியம் போடும்போது உங்களோட பாண்டில் இருக்கிற உப்புக்கு சலினிட்டிக்கு எவ்வளவு நீங்கள் அடிக்கணும் அப்படிங்கிறது இங்கே வந்துடும் இந்த கால்குலேட்டரில். So required calcium is 81 and your pond water calcium is 168. You have 86 ppm extra calcium. Suppose if you are using calcium, you are going to get negative result. And your magnesium required is 273
Your pond has 330 ppm, already 56 ppm extra magnesium is there than required. And coming to potassium, 74.9 ppm potassium should be there in your pond, and your pond has 26 ppm potassium and required to supplement 48.9 ppm of potassium. To get that, how much you have to apply? How much potassium chloride or how much agricultural potash you have to apply is, if it is a nursery, you have to apply 122 grams per ton of water if it is a nursery. If it is a pond, you can apply up to 489 grams over a period of time, not at a time. kgs Kgs per acre per meter. இப்போ பாலா சார் சொன்னது If it is nursery, grams per ton of water, and if it is pond water, it is per acre meter water depth. ஃப்ரம் யுவர் லேப் ரிப்போர்ட் இது என்ன சொல்கிறாருன்னா, சார் சொல்கிறது கால்சியம் மெக்னீஷியம் அதிகமாக இருக்குது, ஸோ நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. பொட்டாஷாவோ இல்லை பொட்டாசியம் குளோரைடாவோ நீங்கள் அடிக்கணும்னா அட்வைஸ் பண்ணுறது 489 kgs per acre. இது அடிக்க முடியுமா? முதல்ல கேட்குறது அதுதான். இது அடித்தா ஒர்க் அவுட் ஆகுமா இன்றைக்கி இருக்கிற ரேட்டுக்கு? வாட் இஸ் த சஜஷன்? வாட் இஸ் ஆல்டர்னேட்டிவ்? Yeah, potassium you can go ahead. For example, if you have to supplement magnesium, imagine your magnesium is around 150 ppm. You have to apply 123 ppm means it's huge. You can see that 5 tons you have to apply. This is not practical. In such cases, we recommend you to supplement through feed, not water. நம்ம பாண்டில் அரை டன் ஒர்க் அவுட் ஆகாது இன்றைக்கி இருக்கிற ரேட்டுங்களாம். ஸோ எப்படி இது பண்ணலாம்னா, சார் சொல்கிறது, நீங்கள் பொட்டாசியம் குளோரைடை 10 கிராம் ஒரு நாளைக்கு 2 வேளை ஃபீடில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொட்டாசியம் குளோரைட் ஆகட்டும், மெக்னீஷியம் ஆகட்டும், இல்லை கால்சியம். எல்லா மெட்டீரியலும் சார் கேட்டார். கால்சியம் எல்லா இடத்துலையுமே அதிகமாக இருக்குது. சார் சொன்ன காரணம், நிறைய நம்ம 30 வருஷமாக கொட்டிக்கிட்டே வரோம். எதை நம்ம அடிச்சு கால்சியம் எல்லா இடத்துலையும் கூட தான் இருக்குது. ஏதோ ஒன்று அடிச்சுட்டே இருக்கிறதுனால கால்சியம் எல்லா இடத்துலையுமே நிறைய இருக்குது. ஜென்ரலாக எல்லா இடத்துலையும் 90% நாங்கள் பார்த்தது பொட்டாசியம் கம்மியாக இருக்குது. இப்போ நீங்கள் பாலாசாரோட இதில் போட்டப்பவுமே கால்சியம் மெக்னீஷியம் அதிகமாக தான் இருக்குது, கொடுக்க வேண்டிய தேவையில்லை. பட் பொட்டாசியம் குறைவாக இருக்குது, தேவைப்படுது. எக்ஸாக்ட்லி. நம்மளால் வெளியிலேருந்து பம்ப் பண்ண முடியல, போர் வாட்டரில் போகிறோம், அதனால அந்த ஒரு பொட்டாசியம் டெஃபிஷியன்சி இருக்குது. And we are going to share this with you. If anybody wants, we are open to share this. Another thing is on ppm calculator, dosage, we call it as a dosage calculator. நம்ம கண்ணை மூடிட்டு 10 நாளைக்கு ஒருக்க சொன்னால் மினரல் அடிக்கணும், இல்லை சில பேர்லாம் கால்சியம் குளோரைட், மெக்னீஷியம் குளோரைட், பொட்டாசியம் குளோரைட் 2 நாளைக்கு ஒருக்க அடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம தெரிஞ்சுக்கணும், லேபில் ரிப்போர்ட்டை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு எது தேவையோ அதை மட்டும் அடித்தா போதும். So another calculator we want to apply is, we want to give it to is this dosage calculator. For example, if you take potassium permanganate, you have to apply 15 ppm of potassium permanganate to inactivate EHB spores. So for example, your pond is around 1 acre, and if you pump around 1 feet water, here you have to enter your water depth. For example, if it is 1 feet water depth, and if you want to apply 15 ppm of potassium permanganate, and you have to apply around 18 kg per feet of water. If it is half feet, 9 kg. எதுக்காகனா சார் சொன்னார், இன்னைக்கு ஒரு லாஸ்ட் டைம் ஒருத்தர் விசிட் பண்ணும்போது பிபிஎம்ல நம்ம சொல்கிறோம், பட் நம்மளோட வாட்டர் டெப்த்தை சில பேர் ரிலேட் பண்ணாமல் எய்தர் கூடுதலாக போடலாம், இல்லைன்னா குறைவாக போடலாம். சப்போஸ் அந்த பாண்டுக்கு 15 கிலோ அடிக்க வேண்டிய இடத்துல நம்ம 10 கிலோ அடித்தோம்னா அதோட எஃபெக்ட் கிடைக்காம போயிடலாம். இல்லை 10 கிலோ அடிக்க வேண்டிய இடத்துல நீங்கள் 5 கிலோ கூடுதலாக அடித்தாலும் அது எக்ஸ்பென்சிவாக தேவையில்லாத இதாகிடும். ஸோ நீங்கள் பிபிஎம்மை முதல்ல உங்களோட வாட்டர் டெப்த்தை பொறுத்து, உங்களோட பாண்ட் சைஸை பொறுத்து கால்குலேட் பண்ணிக்கங்கன்றார். அதுக்கும் அந்த கால்குலேட்டர் இருக்குன்றாரு. சுரேஷ் பாபுக்கு யூ கேன் கிவ் இட் டு சுரேஷ் பாபு, ஸோ யூ கேன் ஷேர் இட். சுரேஷ் பாபு, மோகன், பால்ராஜ் அவங்களுக்கு சார் ஷேர் பண்ணுவார், நீங்கள் அவங்கள்ட்ட வாங்கிக்கங்க. So another chemical to inactivate potassium permanganate. Yeah, this is for potassium permanganate. To inactivate EHB spores. There is no need of bleaching. Bleaching is also another option. That also I'll explain you. Bleaching is around 40 ppm of bleaching is required. 40 ppm of 65% bleaching.
That is around 48 kg.